வெல்கம் டு மிச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்து போக போகிறோம். ஸோ பெசன்ட் நகர் பீச்சுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேண்டமாக வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஒரு முன்பின் தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து கேட்க போகிறோம். எதை பற்றி கேட்க போகிறோம்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து போர் நடந்தது இல்லையா? ஸோ இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போரில் வந்து நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ரேண்டமாக பெசன்ட் நகர் பீச்சில் ஒருத்தர் வந்து கேட்க போகிறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து பாடுறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாவி மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இந்த போர் பற்றின உங்களோட கருத்து என்ன? லைக் என்னோட நாலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேபி அந்த எப்சின் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சுல, அதோட டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சமும், அப்புறம் சில இடத்துல வந்து அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்சோ அந்த எப்சின் ஃபைல்ஸே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ தான் வந்து பீப்புளுக்கு கொஞ்சம் தெரியுது அவங்களோட வே ஆஃப் கண்ட்ரோலிங் என்னென்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால அவளை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தெரியுது. இன்னும் ஏன்னா மெயினாக என்னென்னா, இப்போது ராட்ஸ்ஃபெல்டுன்னு வந்து ஒரு குரூப் இருக்குது, எலிட் குரூப். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேங்கிங்கில் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அவங்களுக்கு பேங்கிங் இருக்கோ அந்த கண்ட்ரிலாம் எதுவும் அவங்களுக்கு இல்லை. பட் ஆனால் ஈரான்லேருந்து அவங்களுக்கு அந்த பேங்கிங் இது இல்லை. ஸோ அந்த இடத்துல அடித்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக லாஸோ எதுவும் இது பண்ணுறது இல்லை. இந்த ராட்ஸ்ஃபெல்ட் மட்டும் இல்லை, இன்னும் சில ஒரு குரூப் எலிட்ஸ், ராக்ஃபெல்லர், இந்த மாதிரி குரூப்ஸ்லாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டை தாண்டி அவங்க தான் வந்து பீப்புளோட லைஃப் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாம் என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு. இந்த இலுமினாட்டி அந்த மாதிரியா? அஃப்கோர்ஸ் அவங்க தான் இலுமினாட்டி என்னை பொறுத்த வரைக்கும். ராக்ஃபெல்லர்ஸ், ராட்ஸ்ஃபெல்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. இப்போவே பார்த்தீங்கன்னா, ஆனால் மேஜராக போர் நடந்த காரணம் வந்து பெட்ரோலியம்காக தான் இல்லையா? பெட்ரோலியம் அதான் அது அவங்க சொல்கிற ரீசன் ஒன்று இருக்கும். அது பின்னாடி ஆக்சுவலாக பெரிய இது இருக்கும். ஏன்னா 911 வந்து இப்போதான் எல்லாருக்கும் ரிலேஸ் ஆகுது என்ன ரீசன் அப்படின்னு. இப்போ இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்பும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ஆனால் என்னோட இதில் வந்து எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல் பை தெம். அவங்க தான் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன அவங்க லைஃப் வந்து எப்படி வே ஆஃப் லிவ் பண்ணணும் எல்லாமே. ஆல்சோ இப்போ இருக்கிற ஃபுட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாய்சன் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நேச்சரில். ஹியூமன் லைஃபே வந்து அகெயின்ஸ்ட் நேச்சர் தான் போகுது ஃபுல்லாக. ஆனால் அவங்களோட ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ப்ரைவேட் ஃபார்ம். அவங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து எதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, எல்லாமே வந்து நல்ல ஃபுட்டு தான். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து எல்லாமே பாய்சன். ஸோ மொத்தமாக வந்து அவங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிற ரீசன் ஒன்று, அதை நம்ம பிலீவ் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது. பின்னாடி எல்லாமே இருக்குது. ஈவன் பில்கேட்ஸ் கூட மாட்டிருக்கான்னு ஓகே. ஆனால் என்னதான் டெக் வந்து அவ்வளோ இது பண்ணாலும் அவரோட சொந்த கிட்ஸே வந்து லிமிட்டட் யூஸ் தான் இது பண்ணணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே ஐபேட்ஸ் வந்து பேண்ட் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க ஐபேட்ஸ் வந்து பேண்டு. அவங்க தானே ஐபேட்ஸ் ஓனர். ஆமாம், அதான் மெக்டானல்ட் சிஇஓ வந்து அவரோட அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாயில் வைக்கவே மாட்டாரான், சாப்பிடவே மாட்டாரான். ஸோ பெரிய ஓனர்ஸே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் கன்சியூம் பண்ணி வந்து என்ன நடக்குது என்னது யோசிக்காமல் எல்லாமே இது பண்ணுறோம். ஆல்சோ அந்த எப்சின் ஃபைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கிட்ஸே வந்து ப்ரீட் பண்ணி அவங்கள இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இது மர்டர் பண்ணி அவங்கள வந்து மீட்டாக சாப்பிட்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். பட் அது உண்மையாக போயான்னு தெரியாது. பட் ஒரு டேட்டா வந்து எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது. மெக்டொனால்ட்ஸ் வந்து மோர் தேன் 6 lakh crores பர்கர் வந்து சேல் ஆகுது. அந்த நம்பரும் நான் சொல்கிறது பார்த்தேன், பட் நான் அக்யூரேட்டாக சொல்லலை. பட் ஆனால் வேர்ல்டில் வந்து அந்த பீஃப் வந்து அவ்வளோ எக்ஸ்போர்ட்டு, அந்த பர்கருக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால அதான் இப்போ அவங்க சொல்கிறாங்க இதனால தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோன்னு. ஸோ அந்த ரீசனாக இருக்காது, எல்லாம் பிஸ்னஸ் பர்பஸும். ஆமாம், ரீசன் பிஸ்னஸ் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம எல்லோரும் வந்து காடை வர்ஷிப் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு காட் இருக்குது. அவங்க வந்து சேட்டானிக் டெவில் வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. அது பேர் வந்து ஜூஸ்ன்னு அது தெரில, அவங்க காடு பேர் வந்து பால். ஆனால் எப்சின்ங்கிறவங்க ஜூஸ் தானே, யூதர் தானே அவங்க. ஆமாம், ஜூஸாக இருக்கலாம். அதான்
அது வந்து அக்யூரேட்டாக டேட்டா சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் இன்வால்வ் இருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆன ரீசனும் பார்த்தீங்கன்னா அப்போ பவரில் இருந்தவங்க தானே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கரண்ட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் இருந்து எல்லா நேம்ஸும் ட்ரம்ப்பை மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கான். மற்ற யாருமே வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லையே. ஸோ இது ஸ்டீஃபன் ஹாக்கிங், பில் கிளின்டன் வந்து அதான் ப்ரெசிடென்ட்லாம் முடிச்சு போட்டு லிட்டரலி ரிட்டையர்ட். அந்த இப்போதான் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கலாம், பட் அது தெரில. இப்போ பவரில் இருக்கவங்க எல்லாரும் பவரில் இருந்து முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே அந்த பேர்லாம் ரிலீஸ் ஆகுது. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் ஒரு எஸ் தான் சில பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ அதான் ஜஸ்ட் ஒரு ரிலீஸ் பண்ண மோட்டிவேஷனும் தெரில. ஸோ அந்த ட்ரம்ப்பே வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் எப்படின்னா வெளியே வரும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் வெளியே வந்தாலுமே அவங்களுக்கு பெருசாக தாண்டா உண்மையே அவங்க பிளான் பண்ணது தானே, அவங்க பிளான் தான். இப்போ அவங்க பண்ணதுலேருந்து எல்லாமே 0.0001% தான் வந்து வெளியே வந்திருக்கான். ஸோ இன்னும் எவ்வளவோ இருக்குது. என்னோட பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில என்னோட பாயிண்ட்டும் வந்து அதான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மற்றவங்க இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட ஆக்சுவலாக கேட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அந்த இன்டர்வியூ தரதுக்கு வந்து தயாராக இல்லை. ஸோ இவர் ஒருத்தர் தான் தந்தார். ரொம்ப நல்லா வந்து பேசியிருக்காரு. நிறையா புது இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொன்னார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.